வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 2 படத்துக்கான ட்ரைலர் நேத்து ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த ட்ரைலர்ல ஒரு டைலாக் வந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த டைலாக் பாத்தீங்கன்னா விஜய தாக்கி தான் வெற்றிமாறன் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல உருவாயிருக்க விடுதலை பார்ட் 2 படத்தோட ட்ரைலர் தமிழக அரசியல்ல சர்ச்சையை கிளப்பி இருக்கு. முக்கியமா இந்த ட்ரைலர்ல வந்த ஒரு வசனம் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்ட்டு ஒரு வசனம் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஒரு வசனம் தளபதியை குறி வச்சுதான் வெற்றிமாறன் சொல்றாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால இப்போ ஒரு கற்பனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவை சந்தோஷப்படுத்த இப்படி ஒரு வசனத்தை வெற்றிமாறன் உள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த படத்தை உதயநிதியோட ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவை குஷிப்படுத்த இந்த ட்ரெய்லர்ல இன்னொரு வசனமும் பாத்தீங்கன்னா வருது. என்ன அப்படின்னா, என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தாதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் பாத்தீங்கன்னா வருது. சோ வெற்றிமாறன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை குறிப்பிட்டு தான் இந்த ஒரு வசனத்தை வச்சிருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கள்ளக்குடியில நடந்த ரயில் மறியல் போராட்டத்தப்ப கருணாநிதி தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்து போராடினாரு அப்படின்ட்டு திமுக ஒரு வரலாறா பேசிக்கிட்டு இருக்கு. சோ திமுகவை குஷிப்படுத்தவே வெற்றிமாறன் இப்படி ஒரு வசனத்தை உள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. பட் ரயிலே வராத தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து போராடுனது கருணாநிதி தான் அப்படின்ட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க. சோ இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க திமுகவை குஷிப்படுத்தவே வெற்றிமாறன் இந்த ட்ரெய்லரை ரெடி பண்ணியிருக்காரு. பட் இதனால தளபதிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதே மாதிரி திமுகக்கு எந்த பலனும் கிடையாது. சோ வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 2 படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். நன்றி.